நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆமென். மகிமையான ஒரு அதிகாரத்திலிருந்து மகிமையான வசனங்களை அவர் தந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே அவர் இவ்வாறு நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் எந்த சத்துருவும் உன்னை வந்து அணுகாது. உன் பொல்லாப்புக்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். உன்னுடைய ஆண்டவருடைய கிருபை உன்னை தாங்கிக் கொள்ளும். அவருடைய சமாதானம் உனக்கு அது பெரிதாயிருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார். ஆண்டவராகிய தெய்வம் ஒரு நியமத்தை நியமித்து வைத்திருப்பார். ஆண்டவராகிய தெய்வம் ஒரு மகிமையான காரியத்தை நிறைவேற்ற வைத்திருப்பார். சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அவர் சிலுவையிலே உயிர் நிவிக்க வேண்டும். சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டும். சிலுவையிலே சதை கிழிக்கப்பட வேண்டும் என்கிறது ஆதீனத்தில் எழுதப்பட்ட ஒரு தீர்மானம். இதற்கு அன்றிருந்த ராஜா கட்டளை பிறப்பிக்க வேண்டும். ஆனால் கட்டளை பிறப்பிக்க வேண்டிய ராஜாவுடைய இருதயத்தில் இந்த இயேசுவுக்கு தயவு பாராட்ட வேண்டும் என்கிற சிந்தனையோடு பல தடவை முயற்சி செய்தார் இயேசுவை பாதுகாப்பதற்காக. ஆனாலோ ஆண்டவருடைய ஆதீனத்தில் எழுதப்பட்ட இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்கிற சிந்தனையின் நிமித்தம் அந்த ஆதீனில் எழுதப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவராகிய தெய்வம் அந்த இருந்த ஜனங்களை கொண்டு அந்த ராஜாவுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தாக்கித்து உண்டாயிற்று. அவனை சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள் என்று சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தார். இது ஆண்டவருடைய ஆதீனத்தில் எழுதப்பட்டது. ஆகிலும் அதுக்கு கையெழுத்து போட்ட இந்த ராஜாவுடைய சூழ்நிலையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் அவன் ஆராதனையிலே சபையிலே தூங்கினது நிமித்தம், அந்த சபையிலே அவன் தூங்கி காரிருளில் அவனுக்கு உண்டானது நிமித்தம், அந்த நித்திரை உண்டானது நிமித்தம் 400 வருஷம் 4 தலைமுறை சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்து சாபம் நிறைவேற வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆதீனத்தில் எழுதப்பட்ட ஒன்று. அந்த சாபத்தை நிறைவேற்றின ராஜாவுடைய படைகளும் ஜனங்களும் ஆழியிலே அமர்த்தப்பட்டு போனார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.